கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் ஒரு வாசனம் வாசிக்கிறோம். யாத்ராகம புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் செங்கடலை கடக்க பண்ணினார் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட செங்கடலை கடக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்களோடும் மோசேவோடும் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எதிராளிகள் பின்னாடி அவர்களை துரத்தின ஒரு சூழ்நிலை, முன்பதாக சமுத்திரம், கடல் முன்பதாக முன்னாடி நிற்கிற ஒரு அனுபவம். எந்த சூழ்நிலையிலையும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எதிராக இருக்கிற காரியங்களை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டது. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பேசின பொழுது, மோசேவினுடைய சத்தம் தேவனுக்கு கேட்ட பொழுது எதிராய் நின்ற சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார் என்பதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் எப்படி இரண்டாக பிளந்தாரோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழ்கிற பூமிக்குரிய காரியத்தில் மேற்கொள்ள முடியாத, ஜெயமெடுக்க முடியாத, வெற்றியை காண முடியாத எவ்வளவோ சமுத்திரங்கள் உங்களுக்கு முன்பதாக நிற்கலாம். மனிதர்கள் உங்களை பின்பதாக துரத்தி கொண்டே வரலாம். அந்த சூழ்நிலையில் எப்படி மோசேவோடு அந்த ஜனங்களோடு ஆண்டவர் இருந்தாரோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாரோ, அதே போல் உங்களுடைய வாழ்விற்குரிய ஜீவியத்திலும் வாழ்வாதாரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் எதிரடையாக இருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தது போல உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பாதைக்கு, ஸ்தானத்திற்கு எடுத்து செல்ல முடியாத ஒரு தருணத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் அந்த தருணத்தை தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு எதிரடையாக இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும், சிவந்த சமுத்திரத்தை போல சமுத்திரங்கள் எழுந்து நின்றிருந்தாலும், சூழ்நிலைகள் எதிர்த்து நின்றிருந்தாலும், அதன் மத்தியில் தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து அந்த சிவந்த சமுத்திரத்தை எப்படி உலர்ந்த வெட்டாந்தரையாய் மாற்றினாரோ, உங்களுடைய எல்லா விதமான கஷ்டப்பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகளை கர்த்தர் அதை உங்களுக்கு ஜெயமாக, வெற்றியாக மாற்றி கொடுப்பார் என்பதில் மாற்றமில்லை. நிச்சயமாக உங்களுக்காக கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென்.